டே, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அவன் ஆம்பளடா. கண்மூடித்தனமா உங்களுக்குள்ள இருக்க வெறி அவன் மேல காட்டுறீங்களடா. மாத்துக்கட்டுல கிஸ் அடிக்கிறீங்களாடா. டே, என்னதான் ஃபன்னுக்கு நீங்க பண்றதா இருந்தாலும் இதெல்லாம் வெளியே போகும். அந்த பையனுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்றத மறந்துட்டு ஆளாளுக்கு பண்றீங்களாடா. டே, சபரி, கமருதீன், எஃப்ஜே, துஷாரை வச்சு மாத்துக்கிட்டுல கிஸ் அடிச்சு அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி வந்து பாத்தீங்கன்னா நேத்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். டே 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 டே, எல்லை மீறி போறீங்கடா, எல்லை மீறி போறீங்க. ஏன்டா எப்படா யோசிக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டா வெளியே போக? ஏன்னா 24/7 இருக்குன்ற உங்களுக்கு தெரியும். அப்ப இத்தனையும் கடந்து வந்து நீங்க தெரிஞ்சேதான் செய்றீங்களா? அதை என்னடா சொல்ல வரீங்க இந்த சமூகத்துக்கு? என்னடா என்னடா இப்ப கடைசியில வந்து இப்படி ஆக்கிட்டீங்க? எல்லாரும் வந்து பிக் பாஸ் வந்து சமுதாய சீர்கழிவு, சமுதாய சீர்கேடு, சமுதாய சீர்கேடு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளாம் வந்து பிக் பாஸுக்கு பயங்கரமா வந்து கூஜாத்திக்கு இருக்கோம். ஏய் போங்க ஐயா, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் பிக் பாஸை பத்தி? பிக் பாஸ் வந்து ஒரு வாழ்வியல். பிக் பாஸ் வந்து 10 பேருக்கு நடுவில் 20 பேரை ஒன்னா போட்டு வந்து அந்த 20 பேருக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி வாழ்றாங்க அப்படின்ற வாழ்வியலை கத்துக் கொடுக்குதுடா. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு ஒட்டுப்பட்டு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்களாடா அந்த சீசனை வச்சு. எல்லா ஜோலியும் முடிச்சு விட்டீங்களே. எப்பறம் உங்களுக்கு மனசு வருது? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இது பண்ணி இவ்வளவு ட்ரை பண்ணி நீங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க, அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்படி இப்படி ஆய் போயின்னு வாய் கிளிய பேசுறீங்களேடா. எப்பறம் உங்களுக்கு மனசு வருது? எனக்கு புரியல. இது வேஸ்ட் பண்றதுக்கு இது பிக் பாஸ் காரி துப்புனாரு. உங்களுடைய முழு திறமைகளை காட்டுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடு வந்து வேற இடம் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு வெக்கங்கட்ட வேலை நீங்க பார்க்கலாமாடா? ஏன்டா நீங்களாம் மனுஷங்க தானா? எனக்கு புரியலையே. எதுக்குடா உள்ள போயிருக்கீங்க? இங்க இருக்க அனைவரும் நம்ம சாரு மேடம், அவங்க நம்ம ரொம்ப நாள் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர், அவங்க தெளிவாக எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தருக்கும் இந்த பிக் பாஸை வந்து இந்த டைட்டில் ஜெயிக்கணுன்ற ஆசையே கிடையாது. அனைவருக்கும் அதிக நாட்கள் உள்ள இருக்கணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்குன்னு ரொம்ப கிளியரா சொன்னாங்க. எல்லாரும் பணம் பின்னாடி, பணம் சம்பாதிக்கிறதுக்காக, புகழுக்காக, இந்த டைட்டில் ஜெயிக்கணும், இந்த கேமுக்காக உள்ள வந்தவன் ஒரு ரூபாய் கிடையாது. உள்ள ஒருத்தன் கிடையாது. பச்சையா சொல்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிங், ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கண்டிப்பா வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர ஒரு பைய உள்ள வர கிடையாது. ரொம்ப 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 வருத்தமா இருக்கு நமக்கு. இது ஒரு சைடு இப்படி போயிட்டு இருக்குன்னா, அந்த சைடு மேடம் வீராங்கனை நேத்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கன்றாவி. இதெல்லாம் எப்படி பேசுறாங்க? இது 24/7 வெளியே போகணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்னும். ஓ மை காட். அரோரா, துஷார், கமருதீன், பாரு 4 பேர் அந்த இடத்துல இருந்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா அதை பத்தி தான் பேசுறாங்க. யாரு பகல் ஷிஃப்ட், யாரு நைட் ஷிஃப்ட்னு சொல்லு அரோரா கிட்ட. யாரு பகல் ஷிஃப்ட், யாரு நைட் ஷிஃப்ட்னு சொல்லு. கமருதீன்ட்ட கேட்குறாங்க. ஓகேவா? எப்படி? அங்க 2 பேர் இருக்காங்க, பாரு அண்ட் அரோரா. யாரு நைட் ஷிஃப்ட், யாரு பகல் ஷிஃப்ட்னு சொல்லு அப்படின்னா, அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இங்க பூரா இருட்டாக்கிடுவோம், அப்ப நைட்டு பகலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நான் புரிஞ்சுக்கிறது கரெக்ட்னா அது கேவலம் இல்லை. என்னுடைய புரிதல் தப்புன்னா மன்னிச்சுக்குங்க. சாரி தான், உங்களுக்கு கேட்கறது ரொம்ப ஈஸியாச்சு. இத கூட மன்னிச்சிடலாம். இருந்தாலும் இவங்க இதை எப்படி சொல்றாங்க? ஒரு சோஷியல் மீடியாவில் பயங்கர ப்ராப்ளமாக இருக்கக்கூடியவங்க இது ஆக்டிவாக வெளியே போகும்னு தெரிஞ்சும் பாரு என்ன தெரியுமா கேட்குறாங்க அரோராட்ட? வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படியே வந்து உட்கார்றாரு பின்னாடி. ஏய் அரோரா, நீ வேணா நைட் ஷிஃப்ட் இங்கே போயிடுறியா? எல்லை கடந்து விட்டது பிக் பாஸ். சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஷோவை வந்து நம்ம இது வரைக்கும் ரிவ்யூ பண்ணது கிடையாது. எல்லை கடந்து விட்டது. இவங்களெல்லாம் ஒன்று அடிச்சு இந்த விஷயத்துக்காக ரொம்ப வல்கராக பேசினாங்க அப்படின்றக்காக ஒரு எவிக்ஷனை போட்டு விடுங்க, அப்போ தான் இவங்க திருந்துவாங்க. இல்லை செமையாக ஒரு வைல்டு கார்டை உள்ள அனுப்பிச்சு விடுங்க. இதை சொல்லியே அடிக்கணும் அவங்கள. போய் எப்படி அடிக்கணும் ஒன்றுமே வேணாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உள்ளே போய் ஏண்டா எச்சப்பயிலா, ஏண்டா உங்களுக்குலாம் அறிவு மயிர் இல்லை, உங்களெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்களே, எதுக்கு விட்டுருக்காங்கன்னு ஏதாவது அறிவு இருக்காடா? ஏண்டா கஷ்டப்பட்டு தான்டா வந்த வெண்ணையலா, உங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தையும் வெளியே பார்த்துட்டு இருந்தா நீ கிஸ் அடிக்கிறதும், நீ கட்டி பிடிக்கிறதும், நீ தடவரதையும் பார்க்கறதுக்கா நாங்கள் ஒருத்தனை இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பச்சையா கேள்வி கேட்கணும்.
பச்சை பச்சையா கேட்கணும். இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு வெங்காயமும் தெரியாம சுயநலத்துக்காக அதிக நாள் வாழணுன்றக்காகவும் திங்கிறதுக்காகவும் நல்ல சொபஸ்டிகேட்டடா வாழணுன்றக்காகவும் உள்ள வந்திருக்க உங்களமா ஆட்கள்லாம் உள்ள விட்டதுக்கு இந்த விஜய் டிவி ரொம்ப 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 அப்படின்னு பச்சை பச்சையா கேட்கணும் ஒரு ஆள் போய். அப்பதான் என் மனசு ஆகும்.